மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்களால் உருவாகி இருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் இதனால் கடும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போதே பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு மக்களிடையே ஒரு பதற்றம் உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய ஏகாதிபத்திய நாடுகள் ஈரான் மீது நடத்துகிற யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை ஏகாதிபத்திய ஆதரவு கொள்கையாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதுவரையில் பிரதமர் வாய் திறந்து இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கவில்லை. பிரதமர் வாய் திறக்க வேண்டும், போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று உரத்து குரல் எழுப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாண்புமிகு பிரதமருக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. அது வெறும் கற்பனை என்றுதான் நான் கருதுகிறேன். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர் அல்ல, அல்லது மயங்கக்கூடியவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்தெல்லாம் வெளியேறிவிட்டார், விலகி நிற்கிறார். அவரை யாரும் ஆசை காட்டி மயக்கி அரசியலுக்குள் இழுக்க முடியாது, அல்லது அச்சுறுத்தி அவரை வெளியேற்ற முடியாது என்ற நிலையை அவர் எட்டிவிட்டார் என்று நான் நம்புகிறேன். ரசிகர்களின் விருப்பத்திற்கு இணங்க அவர் கட்சி தொடங்க விரும்பியது உண்மை. ஆனால் இந்த அரசியலில் வலதுசாரிகளின், சங் பரிவார்களின் தலையீடு, அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி வருகிற சூழலில் அது நமக்கு உகந்ததல்ல என்று தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அதை அவர் கைவிட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. அவரை நாங்கள் நேரிலே சந்தித்து உரையாடியதிலிருந்து, அவரை புரிந்து அதிலிருந்து நான் சொல்லுகிற கருத்து இது. எனவே அவரை திமுக அச்சுறுத்தியது என்பதும் கற்பனை, அதற்காக அவர் அச்சப்பட்டு பின்வாங்கினார் என்பதும் கற்பனை.